ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். கல்யாண வேலைனால ஆம்பளைங்களே ஓடி ஒளியிற இந்த காலத்துல எனக்கு என்னமோ இவன் நடத்திடுவான்னு சொல்ற தைரியத்தை பார்த்தா ஒண்ணு குருட்டு தைரியமா இருக்கணும், இல்ல என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அந்த வாத்தி பையில கட்டிக்கணும்னு மனசுக்குள்ள முடிவோட இருக்கா போல. உமா இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு சொல்லி இவன் மட்டும் அவமானப்பட போறது இல்ல, எல்லாரையும் அவமானப்படுத்த போறா. பழனிய கட்டணுமான்னு உன் தலையில கட்டினா, இப்ப ஏதோ கல்யாண வேலையை செய்யறேன்னு சொல்லி அது நடக்காம போய் உங்க அப்பிச்சு எங்களை வீட்டை விட்டு துரத்தணும், அதுதான் அவ பிளான் போல. அண்ணமண்டி, பழனி விஷயம் அப்புச்சி முடிவு பண்ணது, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த கல்யாணத்தினால உங்களுக்கோ இல்ல அண்ணனுக்கோ எந்த கெட்ட பேரும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. அப்புச்சி கிட்ட எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிடுறேன். அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ சொன்னா என்ன சொல்லலன்னா என்னடி? அந்த அளவுக்கு எதுவும் ஆகாது அண்ணமண்டி, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உமா, நீ நம்பிக்கையா இரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நம்ம அம்மா நம்ம கூட இருக்கும்போது நாம எதுக்கு கவலைப்படணும்? இதை விட எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் தடை வந்தாலும் அம்மா பாத்துப்பாக. இங்க உயிரோட இருக்கிறவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல, செத்தவங்களால என்ன பண்ண முடியும்? பாக்குறேன், இந்தா குடி. அம்மா, அப்புச்சி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு பெரிய கனவோட இருக்காக. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாம் தலைகீழா தெரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. நீதான் எந்த பிரச்சனையும் வராம இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். சார், இன்ஸ்பெக்டர் சார் கிளம்பிட்டாரா? ஆமா புதம்னே, அவர் கிளம்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கு. போன்லயே சாருக்கு தகவல் சொல்லிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆமா, என்னாச்சு புதம்னே? ஏன் டென்ஷனா இருக்க? ஒரு நிமிஷம் சார், இதோ வரேன். சாருக்கு போன் பேசிட்டு வரேன். நாட் ரீச்சபிள்னு வருதே. சமயம் பார்த்து இந்த நெட்வொர்க் கூட கழுத இருக்குது. சார், குருமூர்த்தி சாரை நான் உடனே பார்த்தாகணும். அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரா இல்ல வேற எங்கேயாவது போயிருக்காரா? சொல்றேன் புதம்னே, முதல்ல நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க அது சொல்லு. சார், கொஞ்ச நாளாவே ஒரு முக்கியமான கேஸ்ல அக்யூஸ்ட் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்ல சார், அவன் யாருங்கறதை இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அத பத்தி தான் சார் கிட்ட உடனே பேசணும். நீ கண்டுபிடிச்ச மேட்டரை விட்டுரு. உன்னை கொல்றதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் நடந்ததல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற அக்யூஸ்ட ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வையே, நீ ஷாக் ஆயிருவ. யார் சார் அவன்? சாரோட மச்சான் இருக்கான்ல, காசி. சார், என்ன சொல்றீங்க? அவன் ஏன் என்ன கொல்ல பாக்கணும்? தெரியல, அவங்க அக்காவுக்காக அவன் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சதும் ஆண்டவர் ரொம்பவே ஆவேசமாயிட்டாரு. அவனை கொன்னாதான் மயில காப்பாத்த முடியும்னு கோபமா கிளம்பி போயிட்டாரு. அவர் போற வேகத்தை பார்த்தா அவனை புணமாக்காம திரும்பி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், என்ன சார் இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? சார நீங்க தடுக்க வேண்டியது தானே? நான் தடுக்காம இருப்பேனா? நான் சொல்றத அவர் கேட்கவே இல்லை. ஆனா நானும் கூட வரேன்னு சொன்னா அதையும் கேட்கல. அவனை கொன்னே தீர்வேன்னு கிளம்பி போயிட்டாரு. ஐயோ சார், அந்த ராஸ்கல் சாகவே கூடாது, அவன் செத்துட்டாயா. என்ன புதமணி, ஏதோ சொல்ல வந்த நிறுத்திட்ட? சார், இப்ப அத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல சார். சார் இப்ப எங்க போயிருக்காருன்னு சொல்லுங்க சார். அவர் அவசரப்பட்டு ஏதாவது செய்யறதுக்குள்ள நான் அவரை தடுத்தாகணும் சார். இரு இரு இரு,
எல்லாத்துக்கும் காரணம் அந்த காதல் ஒண்ணு மாட்டிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான். காசியோட போன் நம்பர் மூலமா அவன் கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச குடிசையில் இருக்கான். அங்கதான் அவன் மறைஞ்சிருக்கான். ஆண்டவர் அவனை தேடி அங்கதான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்நேரம் ஆண்டவர் பாதி தூரம் போயிருப்பாரு. நீ என்ன பண்றேன்னா, என் மருமக மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் என்ன நினைச்சாலும் என் மருமக இந்த வீட்ல தான் இருப்பா. மித்ரா, நீ இங்கே இருமா. மித்ரா, அழக்கூடாது, நீ வா. மா, என்னம்மா? ஏமா, நான் இவ்வளவு சொல்லியும் நீ இவ்வளவுதான் நம்புறல்ல? மா, அவ சுத்த ஃப்ராடுமா. தயவு செஞ்சு நீ அவளை நம்பாத. ஆரம்பத்துல இவ பண்ண ஃப்ராடு தனமெல்லாம் ஒவ்வொன்னா நமக்கு தெரிய வர்றப்பெல்லாம் இவன் நல்லவன் நல்லவன் ஒவ்வொன்னையும் நம்ம மன்னிச்சுக்கிட்டே தான் வந்தோம். மா, அதே மாதிரி இதையும் சும்மாலாம் விட்டுற முடியாதுமா. ச்சே, இன்னும் எத்தனை விஷயத்தான் நமக்கெல்லாம் தெரியாம இவ பண்ணி வச்சிருக்காளோ யாருக்கு தெரியும். வினய், ஒரு நிமிஷம். ஆமா ஆண்டி, இவ ஒரு தப்பான பொண்ணு. ஒன்னா நம்பர் ஃப்ராடு. அவ்வளோ ஏன், அன்னைக்கு நாங்களே இவளை இன்னொருத்தன் கூட ஹோட்டல்ல பார்த்தோம். உத்தமிக்கு வேற ஒரு ஆம்பளை கூட பட்ட பகல்ல ஹோட்டல்ல என்ன வேலை? திவ்யா, அப்படி வா. டேய், உனக்கு உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். இவ ஏன் மருமக, இந்த வீட்டோட கஷ்டத்தை போக்க வந்த சாமி. இவ உனக்காக என்ன பாடுபட்டான்னு கூட இருந்து பார்த்தவடானா. வினய், நீ இல்ல, இனிமே அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் மித்ராவை நம்புறேன். அவ சுத்தமான பொண்ணு. அப்போ நான் தான் கெட்டவனா, பொய் சொல்றவனா? நீ பெத்த மகனா, நான் சொல்றேன் என்ன நம்பாம போய் போய் இவ்வளவு நம்புறிய? ஏமா, என்னை விட உனக்கு அவதான் முக்கியமா? முட்டாள் மாதிரி பேசாத வினய். அழாத. உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அகிலம் கிட்ட இருந்து உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்த உடனே அவன் போயிடுவான்னு தான் நினைச்சேன். அவன் வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில அகிலம் கிட்ட இருந்து தப்பிச்சு திருமாறன் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆதிரா. திருமாறன் இவ்வளவு மோசமானவனா மாறுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சாருமதி போன துக்கத்துல அவன் கொஞ்சம் அதிகமா தான் கோவப்படுறான். சீக்கிரம் பழையபடி மாறிடுவான் தான் நினைச்சேன். ஆனா எனக்கே இப்ப பயமா இருக்கு. நீ கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாவே இரு ஆதிரா. இது ஒண்ணு கோவம் இல்லம்மா, சாருமதி மேல இருக்கிற காதல். சாருமதி அவருக்கு துரோகம் பண்ணிட்டான்றத இன்னும் திருமாறனால ஏத்துக்கவே முடியலம்மா. அதனாலதான் சாருமதி ஓடி போனதுக்கு காரணம் நானா இருப்பணும்னு நினைச்சுக்கிட்டு என் மேல இவ்ளோ வெறுப்ப காமிக்கிறாரு. திருமாறன் அப்படி நடந்துக்கும் போது எனக்கு அவரை பார்த்து கோவம் வரலம்மா, பரிதாபம் தான் வருது. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா
திருமாறன் நிலைமையில நான் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பனோ என்னவோ. நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி திருமாறன் ரொம்ப நல்லவருதாமா. என்னைக்காச்சும் அவரு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு மாறுவாருந்தாமா நானும் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். ஐயோ, அகல்யார்த்த வராங்களே. அத்தை, பிஸியா இருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்லத்த, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கேட்டேன். நீ அழாத ஆதிரா. திருமாறன் பழையபடி மாறிட்டானா உன்னை நல்லபடியா பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேக் கேர் ஹாசினி. ரொம்ப கவனமா இருக்கணும். அடிக்கடி தண்ணி குடிங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. வெயிட் எதுவும் தூக்காதீங்க. இவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். ஹாசினிக்கு ஒரு சின்ன டெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு உங்க ஒய்ஃப கிளினிக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அப்புறம் மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்ப எழுதி தர டேப்லெட்ஸ் மட்டும் கரெக்டா எடுத்துக்கணும். சரியா? சரிங்க டாக்டர். இந்த நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். ஹாசினி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஹே லூசு, நான் அப்பாவாக போறேன், நீ அம்மாவாக போற. நம்ம வீட்டுக்கு மாறி வந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். வருஷத்துக்கு அப்புறம் தேவி அன்னைக்கு பூஜை நடந்துச்சு. 5 வருஷம் குழந்தை இல்லாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த ஹாசினிக்கு இப்ப குழந்தை உண்டாகி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருக்கா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுஜாதா. ஆமா அண்ணி, மருமக வந்த நேரம்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். மாறி மருமக இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. இவ வந்த நேரம் இந்த வீட்டுக்கு நல்ல நேரமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு நல்ல நேரம் இல்ல. இவளுக்கு இருக்கு. அரவிந்த், அம்மா, டாக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல? கேட்டமா. ஹாசினிய கரெக்டா செக்கப்க்கு கூட்டிட்டு போ. சரிமா. ஹாசினி, வா போலாம். யமுனா, ரசம் வச்சிருக்கேன், போ. எங்கோ போன மாரியாத்தா என் மேல ஏறத்தானாலாம். நீ பாடு, நல்லா விருந்து வச்சு கொடு. என்ன கூட்டு வைக்கணுமா உங்களுக்கு? அம்மா, இவன் நம்ம விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கான் போல இருக்குமா?
துட்டு எங்க? நான் ஏச்ச நிறைய தண்ணி குடிக்காம அலைதான், நீ என்ன ஏச்ச பாக்குறியா? தரு 1 2 3 தலைக்கு 50 ரூபானாலும் மொத்தம் 150 ரூபா ஆச்சு. காசை எடுத்து வச்சுட்டு போ. பணமா? பண விஷயம் தான் மீனாட்சி அக்காக்கே தெரியுமே. என்ன மீனாட்சி அக்கா, கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவுக்கு வா, இல்ல தினமும் நாங்க இப்படி வர வேண்டியது இருக்கும். யமுனா, சாப்பாடு சூப்பர். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? பண்றதையும் பண்ணிட்டு இப்ப என்னன்னா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நானாடா வாய்க்கு வந்ததை பேசுறேன்? உண்மையை பேசுறேன்டா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல கடையே இல்லாம பண்ணிடுவேன்னு ஒரு பேச்சுக்கு தாண்டா சொன்னேன். அத நிஜமா நடத்தி காட்டி வழியை என் மேல போடுற அளவுக்கு திட்டம் போட்டு செயல்படுறான்னா இவ சாதாரணமான ஆள் இல்ல. ஐயோ சத்தியமா இல்ல மாமா. சொல்லாத, மாமாங்கிற வார்த்தையை மட்டும் நீ சொல்லவே சொல்லாத. அம்மா, இப்ப கூட என்ன ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, இப்ப தெரியுதா அவளோட யோகிதை என்னன்னு? அதனாலதான் நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். டேய் சித்தார்த், இவன மாதிரி ஒரு ரவுடி பயல நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னு சொன்னா அத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல சித்தார்த், ஆனா நீ முழிச்சுக்க வேண்டிய நேரம் இது. இல்லன்னா இந்த அதிரசக்காரகிட்ட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் அடகு போயிடும். வீட்டுல இருக்கிற மொத்த பேருமே இவ கண்ணீர் விட்டாலே பதறி போயிடுறாங்க. கடைசியில நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டடா. பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், உன் அப்பா இதெல்லாம் சொன்னாரே, முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணியும் கண்டுக்காம விட்டுட்டமேன்னு நீ ஒரு நாள் கண்ணீர் விட்டு கண்டிப்பா வருத்தப்படுவ. அந்த நாள் வரத்தான் போகுது. என்ன மாமா இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறீங்க? நான் சத்தியமா சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி நான் இல்ல மாமா. இந்த குடும்பத்து மேலயும் சரி, அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேலயும் சரி, நான் ரொம்ப விசுவாசத்தோட தான் இருக்கேன். ஏதோ அன்னைக்கு நீங்க அதிரசத்தை மிதிச்சதுனாலதான் நான் கணபதி ஸ்வீட்ஸ நல்லபடியா நடத்தி காமிக்கிறேன்னு வியாபாரத்துக்கு போனேன். மத்தபடி இந்த வீடு கெடணும்னோ அஞ்சலி ஸ்வீட்ஸ் கெடணும்னோ நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் மாமா. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா? அவ்வளவு புத்திசாலியா நீ? எல்லா விஷயத்திலையும் சித்தார்த்த தூண்டி விட்டு எனக்கு எதிர மாத்துவ. கடைசி நேரத்துல கைகூப்பி அழுதா நீ நல்லவளா மாறிடுவியா? வேம்பு சார், என்ன வேம்பு சார், தயவு செஞ்சு மாமாவை கூட்டிட்டு போக வேண்டான்னு சொல்லுங்க வேம்பு சார். சித்தார்த், நம்ம குடும்பத்துக்குன்னு மானம் மரியாதை எல்லாம் இருக்குடா. ஏன் சித்தார்த் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? தயவு செஞ்சு போலீஸ திருப்பி அனுப்பு. என்ன கருகன வாசனை வருது? போகும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தானே போனோம். இப்ப ஆன்ல இருக்க எப்படி? நீ இல்லாத இந்த வீட்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. இப்ப வேலையா தான் இருக்குமோ? சொல்லுமா. என்னடி உன் லக்கி சுடிதாரு கருகிட்டு இருக்கா?
எங்க அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும். உனக்கு நான் கொடுக்கிற அடிடி இது. இனிமே சரவடிதான். அப்புறமா சொல்லுமா. பிரீத்திய பழி வாங்க லட்டு மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவ ஆணவத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. லக்கி சுடிதார் போச்சுன்னு இன்னைக்கு ஃபுல்லா அவ அழட்டும் கதறட்டும். என் அம்மாவை வீட்டை விட்டு விரட்டின அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா அவளுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கார்த்திக்க விட்டுறாம இங்கே இருக்கணும்னு நினைக்கிற ஆர்த்தி. இது அவங்க கூட கவுன்சிலிங் போகும்போது புரிஞ்சுக்கிட்டான் ஆர்த்தி. ஆனா நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு ஈக்குவலி இல்லாத ஒருத்தி நமக்கு டஃப் குடுக்கறான்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது ஆர்த்தி. இப்ப தெரியுதா அபி, நீ இங்க வந்த கொஞ்ச நாள்லயே வானத்தி மேல உனக்கு இவ்ளோ இரிட்டேஷன் வருதுன்னா நான் பிறந்ததுல இருந்து அவளால நான் எந்த அளவுக்கு இரிட்டேட் ஆயிருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நியாயமா பார்த்தா அவளை விட எல்லா குவாலிட்டிலயுமே நான் தான் 100% பெஸ்டா இருக்கேன். ஆனா அதுக்கான எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இப்ப வரைக்கும் எனக்கு கிடைச்சது கிடையாது. எந்த நல்லது நடந்தாலும் முதல்ல அவளுக்கு மட்டும்தான் நடக்கும். ஏன் இந்த வீட்டுக்கு கூட நான் தான் மூத்த மருமகளா ஆக வேண்டியது. ஆனா அதையும் அவ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன முந்தி இப்ப வரைக்குமே என்ன ஒரு செகண்ட் பீஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்கா. இப்படியே அவ என் லைஃப் ஃபுல்லா வந்தான்னு வையேன், எனக்கு அது ஒரு பெரிய டார்ச்சர் ஆயிடும் அபி. ஒரே வீட்டுக்கு வர நாங்க 2 பேரும் மருமகள் ஆயிட்டோம். இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே வானத்தி வானத்தின்னு அவளையே தூக்கி வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திடணும்னு நானும் அம்மாவும் நினைச்சிட்டு இருக்கோம். உன் ஃபீலிங் எனக்கு புரியுது ஆர்த்தி. எனக்கும் உங்க அத்தை ஏன் வானத்தி மேல இவ்ளோ அஃபெக்ஷனா இருக்காங்கன்னு புரியல. அப்படி என்ன வானத்தி உன்னோட ஸ்பெஷல்? என்ன செய்யறதுன்னு தெரியல. பிறந்ததுல இருந்தே இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல அபி. நானும் கார்த்திக் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கு போன உடனே எப்படியோ வானத்தி சாப்டர் இதோட க்ளோஸ்ன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா நிலைமை என்னன்னா அப்படியே தழகையில மாறிடுச்சு. இவ வேற இப்ப ரொம்ப நம்பிக்கையா இந்த செடியெல்லாம் வேற நட்டு வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை இந்த செடி நல்லபடியா வளர்ந்து பூவெல்லாம் பூத்துருச்சுன்னு வையேன், நிஜமாவே வானத்தையும் கார்த்திக்கும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு தோணுது அபி. அது எப்படி ஆர்த்தி நடக்கும்? அப்புறம் நான் இங்க வந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஏதோ கவுன்சிலிங்ல 4 வார்த்தை நல்லது சொல்லிட்டாங்கன்றதுக்காக ரொம்ப ஆசையா இங்க வந்து செடியை நட்டு விட்டுட்டு போயிருக்கா. பாருங்க, அது எப்படி 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 முகத்தை ஒண்ணுமே தெரியாத ஒரு சின்ன பாப்பா மாதிரி வச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு உண்மையாவே இதெல்லாம் புதுசா இருக்கு. ஓஹோ மேடம், இப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அந்த 10 கண்டிஷனையும் சொன்னீங்கன்னா நான் படபடன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறேன். சொல்லுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.
ஹலோ, நில்லுங்க நில்லுங்க. அப்படியெல்லாம் அவசரப்படக்கூடாது. எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் சொல்லுவேன். அதுவும் நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாதான். இல்லனா எல்லாமே மாறிடும். பாத்துக்கோங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. நீங்க நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். உங்க பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது. ஓஹோ. அப்புறம் மேடம், கேப்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னது? இல்ல, ரொம்ப நாளா பூடகமாவே கேட்டுட்டு இருக்கேன். அத தப்பா நினைக்க கூடாது. அது நீங்க கேக்குறது பொறுத்து. அத மனசுல வச்சுக்கிட்டு கேளுங்க. இல்ல, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா நீங்க நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கல்ல? சொல்லுங்க. என்ன சார், செம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியுது. அத வார்த்தையால சொல்ல முடியாத மாதிரி. லெட்ஸ் டான்ஸ். போருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்க. அது வந்துமா, இந்த காலத்துல வந்து எதை பேசிட்டு இருக்கீங்க? சும்மா பூஜை பரிகாரம்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் எதை சொன்னாலும் அதை எதிர்த்து பேசுற முடிவுல தான் இருக்கியா நீ? டேய், நாங்க உங்களை இந்த பரிகாரம் பண்ண முடியுமான்னு கேட்க வரல, பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். என்னால வர முடியாது. தப்பா நினைக்காதீங்க. இவ்வளவு நாள் உன்னை பத்தி நாங்க நினைச்சிட்டு இருந்த விதம் தப்போன்னு யோசிக்க வச்சிடாத. எங்களுக்கு புள்ளன்னு ஒருத்தந்தாமா இருக்கான். இத பாருமா, எங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நீதான் எல்லாமேன்னு வந்துட்டான். புள்ளைக்கு பெத்தவங்களை பத்தி கவலை இல்லாம இருக்கலாம், பெத்தவங்க அப்படி இருக்க முடியாது இல்லையா? இந்த பரிகாரத்தை பண்ணலன்னா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இருக்காங்க. அம்மா, எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எங்களுக்கு கல்யாணம் நடக்கல. நான் மனசார தாலியை ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த பூஜையை பண்றதுனாலயோ பண்ணாம இருக்கிறதுனாலயோ ஒன்னும் ஆக போறதில்ல. அவன் தாலி எப்படி கட்டி இருந்தாலும் அவன் கட்டின தாலி உன் கழுத்துல தானே இருக்கு. இந்த ஊர் உலகம் உங்களை புருஷன் பொண்டாட்டியா தானே பாத்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த மண்டபத்திலே எரியணும்னு தான் நினைச்சேன். ராகவியத்தை பத்மாமான்னு எல்லாரும் என்னை தடுத்துட்டாங்க. இவர் இங்க இருக்கிறது கூட நீங்க கேட்டதுனாலதாம்மா. அப்போ எல்லாரும் சொல்றதுனாலதான் உன் கழுத்துல நீ தாலியை சுமந்துகிட்டு இருக்க இல்லையா? இப்ப கூட இத கழட்டி இல்லாமான்னு தான் உன் மனசு நினைக்குது. பாப்பா, இன்னைக்கு நான் உன்னை பாப்பேன் நானு ஏக்கத்துல இருந்தேன். இப்ப பாத்துட்டேன். அபி, என்ன
என்னத்த? இது யாரோட குழந்தைமா? மங்க கண்ணு முடிச்சிட்டா. இனி என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும். சஞ்சீவ், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன டாக்டர்? பாப்பா யாரு என்னங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா மங்கா சொன்ன மாதிரி பாப்பா உயிருக்கு தான் ஆபத்தாயிடும். அதனால பாப்பாவை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன அபி யோசிக்கிற? இது யாரோட குழந்தை? அபி, சீதா கேக்குறல்ல, சொல்லுமா, யாரோட குழந்தை? குழந்தை யாருதுன்னு கேட்டேன். அதுக்கேம்மா இவ்ளோ யோசிக்கிற? அது வந்து அத்தை, அது வந்து இவ அபியோட குழந்தைதான். என்ன சொல்றீங்க? அபியோட குழந்தையா? அது அபியோட குழந்தை மாதிரின்னு சுமதி அம்மா சொல்றாங்க. ஆமா ஆமா. ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, அபிதான் எங்க ஆசிரமத்துக்கு வந்து ஒரு பெத்த தாய் தான் புள்ளைய பாத்துக்கிற மாதிரி பாப்பாவை பாத்துக்குவா, தாய்ப்பால் கொடுப்பா. அதனாலதான் அப்படி சொன்னேன். அபி பாவம், தான் குழந்தைய இழந்துட்டு யார் யாரு குழந்தைய தான் குழந்தை மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறா. பாப்பாவை பத்தி மங்காக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால எதையுமே யார்கிட்டயுமே என்னால சொல்ல முடியல அத்தை. என்ன மன்னிச்சிருங்க. அபி, நீ ரொம்ப பாவம் அபி. இப்படிதான் பண்ணும், சரியா? ஓகேக்கா. வா பண்ணுவா. அமுல் பேபி, அந்த ஜூஸ் கொடு. அக்கா, அம்மா ஃபோன் பண்றாங்க, பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சொல்லுமா. நசரீன், எங்க இருக்க? பாக்ஸிங் சென்டர்லமா. அதான் காலையிலே போயிட்டு வந்துட்டல, மறுபடியும் எதுக்கு போன? சத்யாக்காவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேம்மா. நீ சத்யாவுக்கு ஹெல்ப் பண்றியா? காமெடி பண்ணாத. உண்மையாதாம்மா. நேத்து பிரபு சார் ஃபோன் பண்ணாரு. ரவுடி பேபிக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்க சார். ரவுடி பேபி இப்ப எஸ்ஏ ஆகிறதுக்கு தீவிரமா பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா. தான் ஆசைப்பட்ட போலீஸ் வேலை போனனாலையும் அந்த எம்எல்ஏ மேல இருக்க கொலவரினாலையும் ரொம்ப ஆக்ரோஷமா மாறிட்டு வரா. திரும்ப போலீஸாவே ஆகணும்னு அவளுக்கு வெறியாவே ஆயிடுச்சு. இது இப்படியே போனா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஐயோ. அவளை பொறுத்த வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளை அறியாமையா அவள் ஆள் மனசு அவளை அக்ரெசிவ் ஆக்குது. சார், கேட்கவே பயமா இருக்கு சார். அக்காக்கு எப்படி சார் இந்த மாதிரி எல்லாம்? என்ன பண்றது? ரவுடி பேபி எஸ்ஏ ஆகணும், இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சார், பயப்படாத, இதுக்கு ஒரு வழி இருக்கு. ரவுடி பேபி பிராக்டிஸ் பண்ணணும், ஆனா அதை பத்தி அவளுக்கே தெரியக்கூடாது. அப்படி செஞ்சா அவ சேஃப் ஆயிருவா. எப்படி சார்? அதுக்குதான் உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. நீ நாளைக்கு ரவுடி பேபிட்ட ஸ்கூல்ல பாக்ஸிங் டோர்னமெண்ட் இருக்குன்னு சொல்லு. அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்பா. நீ தப்பு தப்பா பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா ரவுடி பேபி உன் தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணுவா.
இதான் எனக்கு பண்ணணும். இந்த உதவி நீ பண்ணுவியா? அட கொடுமையே, ஒரு நல்ல மகராசி ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறான்? அதுக்குதாம்மா நானும் ரேகாவும் சென்டருக்கு வந்திருக்கோம். சத்யாக்கா போலீஸ் ஆனாதான் நார்மலுக்கு வருவாங்க. அதுக்காக தான் சத்யாக்கா கிட்ட ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கோம். சத்யா குப்பத்தோட காவல்கார சாமி. நம்ம சத்யாவுக்கு உதவ முடியாது. இது அவ தியாகத்துக்கு செய்யற தட்சணை. இது வரைக்கும் சத்யாக்காக்கு எங்க மேல டவுட் வரல. இதே மாதிரி பயிற்சி கொடுக்கிற மாதிரி பிராக்டிஸ். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லு. உங்க ஆபரேஷனுக்கு பணம் கட்டினது மலர் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? நம்ம உடம்புல ஐம்புலன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்புன்னு. இது எல்லாத்துலயும் அதுல என் கண்ணு மட்டும்தான் மூடி இருந்ததே தவிர மீதி எல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்துச்சு. ஒரு மனுஷன் கஷ்டத்தோட உச்சத்துல இருக்கும்போது அவனை சுத்தி இருக்கிறவங்க, அவனுக்கு நம்பிக்கையானவங்க எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டாலே போதும். அதுவே ஒரு பெரிய அனுபவம் இல்ல? நீ எனக்காக அழுதது, என்னோட 2 பசங்க எனக்காக பரிதவிச்சது, அவங்க 2 பேரும் என்ன எப்படியாவது ஒரு நல்ல ஜிஹெச்சி கொண்டு போய் என்னை காப்பாற்றணும்னு அவங்க தவிச்சது, பாவம் நான் படுற கஷ்டத்தை அவங்க 2 பேரும் பார்க்கறத தாங்க முடியாம தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத நிறுத்தணும்னு முடிவு பண்ணாங்க. சீதா, வாழ்க்கையில நாம பல விஷயங்களை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனா வாழ்க்கையோட முடிவுல தான் இதெல்லாம் தெரியுது. அந்த பிள்ளைங்க நமக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. வாழ்க்கைன்னா என்ன, தேவைன்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு அடுத்ததாவது நாம என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கலாம். என்னங்க நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இதுல வேற திடீர்னு எல்லாருக்கும் நாளைக்கு விருந்துன்னு வேற சொல்லிட்டீங்க. எனக்கு ஒண்ணு இல்ல சீதா, எனக்கு என் பிள்ளைங்களோட மனசு விட்டு பேசணும்னு ஆசையா இருக்கு, அவ்வளவுதான். கார்த்திக் எதுக்கு இப்ப போன் பண்றான்? ஹலோ மனசா, நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லு கார்த்திக். இங்க பாரு, அந்த பொண்ணு வேதா மேடம் கண்ணிலேயே படக்கூடாது. இப்பவே எங்கேயாவது போக சொல்லு. அவங்க வரும்போது அவ வீட்டுல இருந்தானா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்க கார்த்திக். வித்யா, வித்யா, என்னாச்சு மனசா? என்ன? இந்த வீடியோவை பாரு. கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது யதார்த்தமா எடுத்த வீடியோ இது. சரியா பதில் சொன்னதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. நான் அத அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்டேன்.
இதுல என்ன இருக்கு? என்ன வித்யா, இதனால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியுமா? என்ன பிரச்சனை? நீயும் சஞ்சய் அண்ணனும் லவ்வர்ஸ்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த வீடியோவை அம்மாவும் பிரீத்தியும் பார்த்துட்டாங்க. அவங்க உன் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ எங்கேயாச்சும் போயிடு வித்யா. நான் தப்பா எதுவுமே பேசலையே மானசா. நான் மனசுல தோணுனத சொன்னேன். சஞ்சயும் அவனுக்கு தோணுனத சொன்னான். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்ல வித்யா, ஆனா அம்மாவோட பார்வையில இது பெரிய தப்பு. அம்மா அவங்களோட இமேஜுக்கு பாதிப்பு வந்தா அந்த பாதிப்பை கிரியேட் பண்ணவங்க யாரா இருந்தாலும் நிச்சயமா மன்னிக்கவே மாட்டாங்க. அவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது வித்யா. இப்போ நீங்க அம்மா கண்ணுல படுறது பெரிய ஆபத்து வித்யா. சொல்றத கேளு வித்யா, நீங்க இருந்து போயிடு. நிலைமை சரியானதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்துடலாம். இப்ப நான் இங்க இருந்து போயிட்டா அத்தை நான் தப்பு செஞ்சதால நினைப்பாங்க. உண்மையிலேயே நான் இதுல எதுவுமே தப்பு செய்யலையே. வித்யா, அம்மாவுக்கு கோவத்துல சரி தப்புன்னு எதுவும் புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அவங்களோட இமேஜுக்கு பெரிய கலங்கத்தை உருவாக்கியிருக்க, அவ்வளவுதான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.